ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐக்யூ இசட் லெவல் எக்ஸ் 5G. இதில் நமக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராசஸருக்கு வருவோம். இந்த மொபைலில் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீரடெக் டைமென்சிட்டியோட 7400 டர்போ அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் மேலேயே வருது. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஹெவியாக கேம் ப்ளே பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பண்ணிக்க முடியாது. ஒரு மீடியமான கிராஃபிக்ஸில் வச்சு வச்சு நம்மளால் கேம் விளாண்டுக்க முடியும். அங்கங்கே லேகு கண்டிப்பாக இருக்கும் நமக்கு இந்த மொபைலில். ஸோ இந்த ப்ராசஸரில் வந்து ரொம்ப நம்ம வந்து கேமராலாம் எதையும் எதிர்பார்த்துட முடியாது. கேமரா நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேட்டரிக்கு நம்ம வருவோம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான விஷயம் தான் அது. 7200 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த மொபைலில். ஸோ நார்மல் யூசேஜுக்கு நமக்கு கண்டிப்பாக தாராளமாக வந்து 1.5 நாளைக்கு மேலேயே வந்துடும். ஹெவி யூசேஜுக்கு நமக்கு ஒரு 7-8 மணி நேரம் நிச்சயமாக வந்துடும் இந்த மொபைலு. இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மொபைலில் வந்து 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த சார்ஜரை வச்சு நம்மளால் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதனால் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. யூஸுக்கும் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். யூசேஜுக்கும் நம்ம ஒரு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தோம்னா 7000 mAh பெரிய பேட்டரிலாம் வந்து நிறையா மொபைலில் வந்துட்டு இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் 7200 கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு 219 கிராம் தான் நமக்கு வந்து வெயிட் கொடுத்துருக்காங்கங்கிறது நல்ல விஷயம். 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலுமே 6 மணி நேரம் நம்மளால் ஃபோன் பேசிக்க முடியும்னு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அந்தளவுக்கு வரலினாலும் நமக்கு வந்து பேட்டரி அவ்வளோ பெருசு கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு வந்து அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயமாவே தோணுது. எனக்கு தோணுது, உங்களுக்கு நிச்சயமாக தோணும். பத்தாததுக்கு வந்து நமக்கு அதில் பைபாஸ் சார்ஜுமே கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் சார்ஜுமே கொடுத்துருக்காங்கங்கிறது இன்னும் நல்ல விஷயம். 40 மணி நேரம் வந்து வீடியோ ப்ளேபேக் பண்ண முடியுங்கிறத போட்டிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் நம்ம பண்ண முடியுமான்னு தெரில. நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. 10 மணி நேரத்துக்கு வந்து கண்டினியூஸாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்க முடியுமா. ஸோ பரவாயில்ல, நமக்கு பேட்டரி பெருசாக கொடுத்துருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயம். ரிவர்ஸ் சார்ஜுமே அதில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியும் 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். பிபிஎஸ் சார்ஜிங் ப்ரோட்டோக்கால் அந்த டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. ஓவர் சார்ஜ் வந்து ப்ரொடக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நைட்டு போட்டுட்டு தூங்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது. அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். 6 வருஷத்துக்கு பேட்டரி லைஃப்மே நமக்கு வந்து நல்லா இருக்குமா. நெக்ஸ்ட் வந்து கேமராவுக்கு வருவோம். பேக்கில் வந்து 2 MP ஒரு பொக்கே கேமரா ஒன்றும், இன்னொன்று 50 MPயில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் பண்ணல கேமராவில். ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது, ஏன்னா விலையை அவ்வளோ வச்சுட்டு இதில் வந்து நமக்கு ரொம்பவே கேமரா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃபியில் வந்து நமக்கு வந்து 32 MP கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நமக்கு வந்து பேக்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் 4K 30 fps வந்து நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும், ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. இது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் ஒரு 60 fps பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலுமே நமக்கு அவ்வளோதான் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கேமரா பொறுத்த வரைக்கும் இது தான். ஸோ நமக்கு வந்து டிஸ்பிளே வந்துமே எல்சிடி தான், அதுவும் ஆம்லோட் கிடையாது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான். நல்ல வேலை ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துடல, நமக்கு வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்லாவே இருக்கும் நமக்கு. அப்புறம் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. பிரைட்னஸுமே ஓரளவு நம்ம வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கணும். 2 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று வந்து பிளாக் கலர் ஒன்று வருது, இன்னொன்று வந்து நமக்கு க்ரீன் கலர் வருது இந்த மொபைலில். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் வேரியன்ட் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பேரோட சொல்லணும்னா பிளாக் கலருங்கிறது வந்து டைட்டான் பிளாக்கு, க்ரீன் கலர்னு சொன்னது வந்து ப்ரிஸ்மேட்டிக் க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்டு க்ரீன் தான், என் வயலில் அப்படி தான் வருது. நெக்ஸ்ட் வந்து ஓஎஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் OS 6.0 ரன் ஆகிட்டு இருக்குது. 2 வருஷத்துக்கு வந்து OS அப்டேட் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வருமா. ஸோ இது எல்லா மொபைல்லையும் கொடுக்கறது தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.76 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க, 17.17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் வைஃபை 5 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க, USB Type-C தான். நமக்கு இதில் OTG சப்போர்ட்டுமே இருக்குது. நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 2 நேனோ சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். அட் அ டைமில் 2த்துலையுமே 5G சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு 5G மொபைல் தான். சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஃபேஸ் அன்லாக்குமே இருக்குது. நமக்கு இதில் அக்ஸலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ், மோட்டார் கொடுத்துருக்காங்க. தேவையானது தான் கொடுத்துருக்காங்க நமக்கு இதில் வந்து 3 ரேம் வேரியன்ட் வருது.
ஒண்ணு 6/128, இன்னொன்னு 8/128, இன்னொன்னு 8/256ன்னு 3 ரேம் வேரியன்ட் குடுத்திருக்காங்க நமக்கு இதுல. ஐபி ரேட்டிங்க பொறுத்தவரைக்குமே IP68 அண்ட் 69+ குடுத்திருக்காங்க. ஸோ, அதனால நமக்கு தண்ணீல விழுந்தாலுமே ஒண்ணும் ஆவாது. இருந்தாலுமே நம்ம தண்ணீல போடாம இந்த மொபைல பார்த்துப்போம். மொபைல பொறுத்தவரைக்கும் 50 மாசத்துக்கு வந்து ஸ்மூத்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமாம். அதுக்கப்புறம் அடி வாங்குமாம் அந்த மொபைலு. ஸோ, அது நமக்கு தேவையில்ல. நம்ம அப்பப்போ மொபைல் மாத்திட்டே இருக்கோம் 2, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. நம்ம இதெல்லாம் எத்தன வருஷம் வச்சிருப்போங்கிறதே கேள்விக்குறி தான். நெக்ஸ்ட் பிரைஸுக்கு வருவோம். 3 வேரியன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு 6/128 19,000க்கு வருது. செகண்டு 8/128 21,000க்கு வருது. தேர்டு வந்து 8/256 23,000க்கு வருது. பாருங்களேன், இவ்வளோ பிரைஸ் குடுத்துட்டு நமக்கு AMOLED குடுக்காம எல்சிடி பேனல் தான் குடுத்துருக்காங்க. கேமராவுமே 50+2 பின்னாடி கூடயே விடுங்களேன். பின்னாடி பாருங்களேன் 50+2 இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் 50 எம்பியோ இல்ல ஒரு 8 எம்பி, 13 எம்பி, 12 எம்பி இந்த மாரியாவது குடுத்துருந்துருக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். இந்த மொபைல ஹைலைட்டா சொல்றதுன்னா, நமக்கு 7200 mAh பேட்டரி குடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, அந்த பேட்டரி வந்து நம்மளால நார்மல் யூசேஜ்லாம் பண்ணோம்னா 2, 3 நாளைக்கு வரும். ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே ஒரு நாள் ஃபுல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒரிஜின் இஸ்லாண்ட்லாம் குடுத்துருக்காங்க இதில. ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஓஎஸ் அப்டேட்டுமே 2 வருஷம் தான் வருமாம். இது எல்லா மொபைல்லயும் குடுக்கறது தான். 4 நானோல ப்ராசஸ் பண்ண நல்ல ப்ராசஸர் தான். பெருசா எதிர்பார்க்க முடியாது. டே டு டே யூசேஜுக்கு கண்டிப்பா நல்லாருக்கும் இந்த மொபைலு. 6 வருஷத்துக்கு பேட்டரி லைஃப் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடி வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி நீங்க ரேம் வேரியன்ட்லாம் 3 வேரியன்ட் குடுத்துருக்காங்க. பரவாயில்ல 6லாம் குடுத்துருக்காங்க. நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். UFS 3.1ல ரெடி பண்ணது தான். நல்லாவே இருக்கும். ஐபி ரேட்டிங்க பொறுத்தவரைக்குமே நமக்கு IP68 அண்ட் 69 குடுத்துருக்காங்க. தண்ணீல விழுந்தாலுமே ஒண்ணும் ஆவாது. இருந்தாலும் போடாம பார்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ, அதுதான் கேமரா தான் இன்னும் கொஞ்சம் மைனஸா தெரியுது. சார்ஜரையுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தரலாம்ல. 44 தான். இந்த விவோ வந்து 44 தான் குந்திருக்காங்க. ரொம்ப ஹை ரேஞ்ச் போனா மட்டும் தான் ரொம்ப விலை அதிகமா போனா மட்டும் தான் நமக்கு வந்து பெரிய சார்ஜர் குடுக்குறாங்க. ஒரு 80 இப்படின்னு. ஸோ, ஸ்பீக்கர பொறுத்தவரைக்குமே பரவாயில்ல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 400% வரைக்கும் ஆடியோ பூஸ்ட் பண்ணிக்கலாமா. கண்டிப்பா இறையுங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா, நான் நெறைய மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். விவோலயும் இருந்தாலும் சரி, ரியல்மி இருந்தாலும் சரி, நெறைய மொபைல்ல வந்து இறையுது. சில மொபைல்ல நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இதில நமக்கு மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டுமே குடுத்துருக்காங்க. கீழ விழுந்தாலுமே ஒண்ணும் ஆவாது. கீழ விழாம பார்த்துக்கோங்க. ஸோ, இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த மொபைல் நீங்க வாங்க போறீங்கன்னா, ஆஃப்லைன்ல ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு, ஆன்லைன்லயுமே செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.